ओम शुक्लांबरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. போன கிளாஸ்ல நம்ம ஜஸ்ட் ஒரு 2-3 குவாலிட்டிஸ் திலீபனோடது. ஒன்று வந்து நல்ல புத்தி கூர்மை. புத்தி கூர்மை சாதாரணமா நல்ல புத்தி இருந்தா அந்த நல்ல புத்தியை வந்து நல்ல வழியில யூஸ் பண்ணி தானும் பயனடைஞ்சு மற்றவாளுக்கும் பிரயோஜனமா இருக்கிற மாதிரி புத்தியை நல்லா யூஸ் பண்ணினார் அப்படின்னு ஒரு குணம் போட்டிருக்கு. அப்புறம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை ஆரம்பிச்சா அதை முடிக்கிற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அவர்கிட்ட இருந்தது. சாதாரணமா ஒரு காரியத்தை செஞ்சா பாதியிலேயே விட்டுடும் எந்த ஒரு ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலும். எடுத்த காரியத்தை முடிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குணம். ஸோ அப்படி அவர் பண்றாருன்னா அதுக்கு என்ன சொல்லணும்னா விச் மீன்ஸ் ஹி வுட் நாட் என்கேஜ் இன் எனி ஆக்டிவிட்டி. அதாவது எந்த ஒரு காரியமும் வந்து தன்னால முடிக்க முடியாதுன்னு தோணிட்டா அதுல இறங்க மாட்டார். தன்னால முடியும்னா மட்டும்தான் அதை அந்த காரியத்தை எடுத்துப்பார். அண்ட் ஆல்சோ அந்த பலன் வந்து பெனிஃபிஷியலா இருக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம பண்றோம்னா அந்த பலன் வந்து நிஜமாவே நமக்கு பிரயோஜனப்படுறதா இருந்தால்தான் அந்த காரியத்தை எடுத்து செய்வார் அப்படிங்கறதும் அந்த குணத்துல தெரியறது. அப்புறம் தப்பு செய்யறவாளை தண்டிக்கிற அளவுக்கு மற்றவாளுக்கு அவளை பார்த்தா பயம் இருக்கும். சாதாரணமா நல்லவா அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணினாலும் அது மன்னிச்சு விடுறதுதான் நல்லவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். பட் தப்பு பண்ணினா அவரை தண்டிக்கிற அளவுக்கு தப்பு செய்யறவாளுக்கு நம்மளை பார்த்து பயமும் இருக்கணும். அதே மாதிரி தாட்சிணியமும் இருக்கணும். தண்டிக்கிற குணத்தோட சேர்ந்து தாட்சிணியமும் இருக்கணும். ஸோ விச் திலீபன் கிட்ட இந்த குணம் இருந்தது. அப்புறம் அளவோடு பேசுற ஒரு குணம். எதுக்காக அளவோடு பேசுறோம்னா சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிட்டு மித்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப பேசாம இருக்கிறது. காரணம் என்னன்னா அதிகமாக பேசினால் பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அப்படிங்கறதுனால அவர் வந்து அதிகமாக பேசாமல் தான் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு விட்டுடுறது. அதே மாதிரி இன்னொரு குணம் என்ன பார்த்தோம்னா மந்திரிகள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஏதாவது ஆலோசனை சொன்னா கூட தன் முகத்துல தான் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறது வெளியில காட்டாத அளவுக்கு அந்த எக்ஸ்பிரஷனை வெளியில காட்டாம சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவர்கிட்ட, அந்த கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருந்திருக்கு. இந்த மாதிரி சில குணங்கள் அவர்கிட்ட இருந்திருக்கு திலீபன் கிட்ட. போன வாரம் நம்ம பார்த்தது அவர் சுதட்சிணை
அவருடைய மனைவியை பத்தி பேசும்போது என்ன அப்படிங்கறது பார்த்தோம். திலீபனுடைய மனைவி பேரு சுதக்ஷிணா. சுதக்ஷிணா வந்து மகத ராஜ தேசத்து ராஜாவுடைய மகள். அவளுக்கு வந்து தாட்சண்ய குணம் அதிகமாக இருந்ததால அவளுக்கு சுதக்ஷிணான்னு பேர் வச்சதாக இதுல சொல்ற காளிதாசர். இதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி ஒண்ணு வந்தது, தசரதன் ஏன் பேர் வைத்தார்கள்? ஏன்னா தசரதன் மீன்ஸ் தன்னுடைய ரதத்தை ஒரு 10 திக்குலயும் சுழட்டி சுழட்டி வண்டி அந்த ரதத்தை ஓட்டக்கூடிய சக்தி உடையவர் தசரதர். சோ தசரதனுக்கு வந்து அந்த பேரை அந்த மாதிரி ஸ்கில் இருக்கிறதுனால வந்துதா இல்ல முதல்லயே அந்த பேர் வந்துதான்னு கூட கேட்கறது உண்டு. அதுக்கு பதில் என்ன சொல்லுவான்னா, பிறக்கும் போதே குழந்தைக்கு தசரதன் தான் பேர் வச்சா. காரணம் என்னன்னா, அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் இருப்பான், நல்ல வல்லவனாக இருப்பான்னு எதிர்பார்த்துதான் அந்த பேரை வச்சிருக்கான். அண்ட் ஹி ஆல்சோ க்ரூ அப் லைக் தட். அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவனும் வளர்ந்தான் அப்படிங்கிறதுதான் அந்த அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அப்ப இங்க சுதக்ஷிணான்னு பேர் வச்சிருக்கான்னா தாட்சண்யம் இருந்ததால அவளுக்கு அந்த பேரா, இல்ல அந்த பேர் ஏற்ற மாதிரி அவள் இருப்பாள் அப்படின்னு எதிர்பார்த்து பேர் வச்சாளான்னு பார்த்தா குழந்தையிலேயே அவளுக்கு அந்த பேர் வச்சதுனால அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி she grew up like that. தாட்சண்யங்கிற குணமோட அவள் வளர்ந்தாள். இந்த திலீபன்கிற ராஜாவுக்கு சுதக்ஷிணா மட்டும்தான் மனைவி இல்லை, அவருக்கு பல மனைவிகள் இருந்தாங்க. நம்ம பாக்குறோம் ராஜாக்களுக்கு மனைவிமார்கள் அதிகம் அப்படின்னு. அதுக்கும் சில காரணங்கள்லாம் சொல்லுவா. இங்க என்ன சொல்லுவான்னா, ராஜாக்களுக்குன்னா அதிகம் யுத்தத்துக்கு போக வேண்டி இருக்கும், அப்புறம் சந்ததி இல்லாமல் போயிடக்கூடாது, தேசத்தை பாதுகாக்கிற பொறுப்பு ராஜாவுக்கு இருக்கு. அதனால பல மனைவிகள் மூலமாக அவருக்கு குழந்தைகள் சந்ததி இருக்கணுங்கிறதுக்காக திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு காரணம் உண்டு. இங்க நம்மளுடைய திலீபன் மகாராஜாவுக்கு மனைவிமார்கள் இருக்காங்க ஏற்கனவே. ஆனாலும் அவருக்கு ரொம்ப பிரியமான மனைவின்னு பார்த்தோம்னா சுதக்ஷிணை அப்படின்னு நீங்க சொல்றாரு. காரணம் என்னன்னா, அவள்கிட்ட சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தது. அதனால எப்படி தன் ராஜ்யத்தை அவர் வந்து விரும்பினாரோ அது மாதிரி சுதக்ஷிணையை விரும்பினார் அப்படின்னு காளிதாசன் சொல்றார். மனைவி விரும்புவது போல ராஜ்யத்தை விரும்பினார். திலீப் இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, அது அப்புறம் போகணும். திலீபன் எல்லா வகையிலும் தகுந்த சுதக்ஷிணை கிட்ட இருந்து தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். தனக்கு ஒரு மகன் வேணும், குழந்தை வேணுங்கிறத விட தனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு திலீபன் ரொம்ப ஆசைப்பட்டார். இதுல என்ன தெரியறதுன்னா, அவருக்கு ஏற்கனவே மனைவிமார்கள் இருந்தாலும் கூட அவர்கள் மூலமாக அவனுக்கு மகன் இல்லை. மேபி பெண் குழந்தைங்கள்லாம் இருந்திருக்கலாம், ஆனா ஆண் குழந்தை இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா இங்க ஸ்பெசிபிக்கா சுதக்ஷிணை மூலமாக தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால என்ன பண்றார், புத்திரனை வேணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு ரொம்ப காலமாக ஒரு ஆசை, தன்னுடைய ஆசை நிறைவேறலையேன்னு ஒரு வருத்தமும் அவருக்கு ரொம்ப நாளா இருந்துட்டு. ஸோ தனக்கு ஒரு at some point அவருக்கு வந்து எனக்கு டெஃபினட்டா எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படிங்கிற ஒரு இச்சை ஏற்பட்டு என்ன பண்றாரு, தனக்கு மகன் ஏன் பிறக்கல, அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் என்ன பண்றாரு, தன்னுடைய மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிடுறாரு. யாரெல்லாம் தான் இல்லாதப்போ ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கோ அவகிட்ட தன்னோட ராஜ்யத்தை வந்து ஒப்படைச்சிட்டு அவரும் சுதக்ஷிணையும் கிளம்பி போறா. எங்க போறாருன்னா தன்னுடைய குலகுருவை பாக்குறதுக்காக கிளம்பி போறா. கிளம்புறதுக்கு முன்னாடி பிரம்மதேவனை வணங்கி விட்டு பூஜித்து விட்டு பிரம்மதேவனையும் அந்த காலத்துல வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கான்னு இதுல இருந்து தெரியறது. ஸோ பிரம்மதேவனை வர்ஷிப் பண்ணிட்டு தனக்கு புத்திரன் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா அந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டுதான் வரணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரை பாக்குறதுக்காக சுதக்ஷிணையோட கிளம்புற. திலீபன் கிளம்பியாச்சு. சுதக்ஷிணையும் அவரும் ஒரே ரதத்துல கிளம்பி போறாங்க. அது எப்படி இருக்குன்னா, பார்க்கடலை கடந்தப்போ அதுல அந்த பல விஷயங்கள் வந்தது இல்லையா. பார்க்கடலை கடைஞ்சப்ப நிறைய மகாலட்சுமி வந்தா, யானை வந்தது, குதிரை வந்தது, நிறைய ஒரு லிஸ்டே இருக்கு.
கடையும் போது என்னென்ன வந்ததுன்னு. அந்த மாதிரி ஐராவத்தம்ங்கிற அந்த யானை வந்தது. அந்த ஐராவத்தம் யானையை தான் இந்திரன் எடுத்துட்டார். அந்த ஐராவத யானையினுடைய மனைவி வந்து வித்யுத். வித்யுத்னா லைட்னிங். அந்த லைட்னிங் தான் ஐராவத்துடைய மனைவி. இந்த திலீபனும் சுதக்ஷனையும் ரதத்துல போறது எப்படி இருந்ததுன்னா, இந்த ஐராவதமும் இந்த லைட்னிங் வித்யுத்தும் சேர்ந்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு காளிதாசர் சொல்றார். ஒரே ரதத்துல போறது வந்து அந்த மாதிரி இருந்தது. சுதக்ஷனை வந்து மின்னல் மாதிரி இருந்தால், அப்புறம் திலீபன் வந்து ஐராவத யானை மாதிரி கம்பீரமாக இருந்ததாக சொல்றார். சரி, சேனைகளோட வேற போறாரு. ஏன்னா ராஜா வச்சே, அதனால ரொம்ப பெரிய சேனையெல்லாம் எடுத்துன்னு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு தான் ஒரு சேனையோட எடுத்துட்டு ஆசிரமத்தை பார்த்து டுவர்ட்ஸ் ஆசிரம் இஸ் கோயிங். வேலைக்காரர்களும் சேனைகள் இருந்தா சேவகர்கள் வேணுமே, சேவகர்களும் அவரோட இருந்தாங்க. இப்போ ஆசிரமத்துக்குள்ள ஏன் எல்லாரையும் அழிச்சுன்னு போகலன்னா இதே ஜாஸ்தி அப்படின்னு சிலர் நினைக்கலாம். பட் சேனையோட ஒரு போறதுக்கு காரணம் என்ன? கொஞ்சமான சேனை, ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புளோட போறதுக்கு காரணம் ஆசிரமத்துக்கு போறோம், அங்க போய் தடபடன்னு நம்ம எல்லாம் ஒரு பெரிய சேனையை அழிச்சுன்னு போய் அங்க இருக்கிறவளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அமைதியாக போகணும், பணிவோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புளோட போறாரு. ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புளோட போனா கூட, சின்ன ஆர்மியோட போனா கூட ஒரு பெரிய ஆர்மியோட போற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு கம்பீரமும் ஒரு வசீகரமும் இருந்தது. லைக் திஸ் he went to the ashram. காத்தால கிளம்பி போயிட்டு இருக்கா, ரதத்துல ஏறி போயிட்டு இருக்கா. போற வழியெல்லாம் எப்படி இருந்தது? திலீபனும் சுதக்ஷனையும் போகும்போது நல்ல சுகமான காத்து, நல்ல காத்து வீசிட்டான். தேர்ல போயிட்டு இருக்கா. தேர் வந்து கார் மாதிரி க்ளோஸ்டா இருக்காது, தேர் வந்து ஓப்பனா இருக்கும். ஃப்ரண்ட்ல குதிரையெல்லாம் இருக்கும், நிறைய ஓப்பன் இருக்கும், நிறைய காத்தெல்லாம் வர்றதுக்கான வழி இருந்தது. அவ தேர்ல போகும்போது நல்ல காத்து வீசின்னு இருந்தது. அந்த காத்து வந்து அப்படியே அவ முகத்தையே வருடின்று போயிட்டு இருக்கு அந்த காத்து. இப்ப ரோட்ல எல்லாம் போற வழியில எல்லாம் நிறைய மரங்கள். அந்த மரங்கள்ல சால மரம்னு ஒரு மரம் இருக்கு, ஸ்பெஷலா ஒரு மரம். அந்த மரத்துல ஒரு பசை கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கம் இருந்திருக்கு. அந்த கம்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ராக்ரன்ஸ், நல்ல வாசனை வந்துட்டு இருந்துதான். அந்த வாசனை வந்து அந்த காத்தோட கலந்து அவ மேல மெதுவா வீசிதான். காட்டுல இருக்கிற மரங்கள்லாம் அந்த காத்துக்கு வந்து அசையும் போது அந்த மரத்துல நிறைய மலர்கள்லாம், அழகழகான பூக்கள்லாம் இருந்தது. அந்த பூக்கள்லாம் அந்த காத்தோட வேகத்துல அந்த பூல இருக்கிற மகரந்தம் எல்லாம் கூட சிந்தி சதறி காத்தோட அதுவும் பறந்து போயிட்டு இருந்துதான். திலீபனும் சுதக்ஷனையும் அவங்களோட ரதத்துல போயிட்டு இருக்கும்போது வழியில அப்கோர்ஸ் நிறைய மான்கள், இந்த மாதிரி எல்லாம் மயில்கள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த காலத்துல இதெல்லாம் டெஃபினட்டா நிறைய இருந்திருக்கும், காமனா இருந்திருக்கும். காடு எல்லாம் நிறைய இருந்திருக்கும், பச்சை பச்சேன்னு இருக்கிற இடம். இந்த மாதிரி அவர் ரதத்துல போறச்ச அந்த சத்தத்தை கேட்டு மயில்லாம் வந்து திரும்பி பார்த்துதான். மயில் வந்து அகவருது இல்ல, மயில் சத்தம் போடும் இல்லையா, அந்த சத்தம் போட்டு இருக்கிற மயில்லாம் சுதக்ஷனையும் திலீபனையும் திரும்பி பார்த்து தன்னுடைய தலைய அப்படி நிமிர்த்தி பார்த்து பயப்படாம இருந்துதான். அதுகளுக்கு வந்து பயமே இல்லையா, வந்து ராஜா யாரோ வர்றா அப்படிங்கிற பயம் இல்லாமல் நிமிர்ந்து பார்த்தது. அதுலயும் ஆண் மயில் ஒரு மாதிரி சத்தம் போட்டுதான், பெண் மயில் வேற மாதிரி ஒரு சத்தத்தோட போட்டு இருந்தான். அதோட பிச்சு எப்படி இருந்ததுன்னு காளிதாசர் சொல்றாரு. ஷட்ஜமம்ங்கிற சொரத்துல நம்ம சரிகம பதனிசா சொல்றோம் இல்லையா, அந்த சா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த சொரம் எப்படி இருக்குமோ அந்த சொரத்துல வந்து அது மயில்கள்லாம் சத்தம் போட்டு இருந்ததுதான். மயிலோட சத்தம்லாம் நீங்க கேட்டிருக்கலான்னு தெரியல, நன்னாவே இருக்காது. அதோட உருவம் தான் அழகா இருக்குமே தவிர அது குரல் வந்து தாங்க முடியாது. பட் எனிவே அவர் வந்து அது அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ருதியில அது கத்தின்னு இருந்தது அப்படின்னு காளிதாசர் சொல்றார். திலீபன் காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது அவருடைய முக தோற்றம் பார்த்துட்டு மான்லாம் பயப்படவே இல்லையா.
சாதாரண மான்லாம் ரொம்ப யாராவது பக்கத்துல வந்தா ஒரு அலர்ட் மோடு போயிடும், காதை தீட்டிண்டு அப்படி தாவறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா இங்க திலீபன் வர்றதை பார்த்து மான்கள்லாம் பயப்படவே இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு த்ரெட்டனிங்காவே இல்லை. அவனை பார்க்கும்போது ஒரு ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு மனசுல அதுக்கு ரொம்ப பதிஞ்சிருக்கு. மான்களுக்கு கூட ராஜாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ராஜா அவர். பயம் இல்லாமல் இருந்ததுதான். ஆனால் அதே சமயத்துல ஓடி போகல. ஓடி போகாம இருந்தாலும் கூட வழி விட்டு நின்னுதான். 2 பக்கமும் மான்கள் இருந்திருக்கு. அந்த மான்கள்லாம் இவரோட தேர்ல போகும்போது பயப்படாம அவரை நிமிர்ந்து பார்த்துட்டு அச்சமில்லை, அச்சமில்லாமல் ஜஸ்ட் ஒதுங்கி நின்று இருந்துதான். இந்த மான்களை சுதக்ஷனையும் பார்க்கிறா, திலீபனும் பார்க்கிறார். சுதக்ஷனை அந்த மான்களை பார்க்கும்போது அங்க ஆண்மான் பெண்மான் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ சுதக்ஷனை பார்க்கறது ஆண்மான்களை பார்த்துட்டு இதோட கண்லாம் எப்படி திலீபன் மாதிரியே இருக்கு, என் கணவரை போலவே இருக்கு இதோட கண்கள் அப்படின்னு அவன் நினைச்சாலாம். திலீபன் பெண்மான்களை பார்த்து என்ன அழகான கண்ணு, அப்படி சுதக்ஷனோட கண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்னு அவர் நினைச்சாராம், திலீபன் நினைச்சாராம். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் மான்களையும் ரசித்து கொண்டே போயிட்டு இருக்காங்க. குதிரை தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே, இந்த ரத்தத்துல இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. காட்டுல போகும்போது ஒரு இடத்துல சாரச பக்ஷி, இட்ஸ் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் பேர்ட். சாரச பக்ஷி ரொம்ப ஸ்வீட்டா சத்தம் போட்டு இருக்கான் போற வழியிலேயே. அப்புறம் இந்த சத்தம் போட்டுட்டே ஆகாசத்துல போயிட்டு இருக்கு குரூப்பா. ஒரு குரூப்பா இந்த சாரச பக்ஷி எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பக்ஷியெல்லாம் என்ன பண்றதா, திலீபனும் சுதக்ஷனையும் வர்றதை பார்த்துட்டு ஒரு தோரணம் மாதிரி ஃபார்மேஷன். ஓகே, இப்போ வாசல் எல்லாம் தோரணம் கட்டுவான் இல்லையா, மாயில தோரணம் மாதிரி. அந்த தோரணம் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணிட்டு அவன் முன்னாடினா முகத்தை மறைச்சிருந்து இல்ல, அங்க மேல ஆகாசத்துல ஒரு தோரணம் போல அதுங்க பறந்து சத்தமிட்டு போயிட்டு இருந்துதான். சாதாரணமா தோரணம் கட்டினா தூண் இருக்கும். ஆனா இந்த தோரணத்துக்கு தூண் இல்ல. இந்த பறவைகளே ஒரு தோரணமாக அழகாக ராஜாவுக்கு முன்னாடி பறந்து போயிட்டு இருந்தது ஒரு பர்டிகுலர் ஃபார்மேஷன்ல, தோரண ஃபார்மேஷன்ல. ரதத்துல போயிட்டு இருக்கா, நல்ல காத்து வீசின்னு இருக்கு. நல்ல முகத்துல உடம்புல எல்லாம் பிளசண்டா அந்த பிரீஸ் பட்டு இருக்கு. அந்த காத்து எப்படி வீசுறதுன்னா, அவ எந்த டைரக்ஷன்ல போறாளோ, பட் இஃப் தே மூவிங் டுவர்ட்ஸ் நார்த், காத்தும் நார்த்ல தான் அடிச்சுதான். காத்து அப்படிதான் வீசுறதுதான். அந்த காத்து அந்த மாதிரி நம்ம போற டைரக்ஷன்லயே காத்து வீசிச்சுன்னா அது ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு காளிதாசர் சொல்றாரு. சுபசகுனம். நம்ம போற டைரக்ஷன்லயே காத்து அடிச்சதுன்னா நம்ம போற காரியம், எதுக்காக போறோமோ அந்த காரியம் சித்தி ஆகும் அப்படின்னு அதுக்கு ஒரு லட்சணங்கள் இருக்கு. நம்ம சொல்றோம்ல சகுனம் பாக்குறதுன்னு சொல்றோம்னா அது ஒரு நல்ல சகுனம். ரதத்துல கூட்டிய குதிரைகள்லாம் இருக்கே, அந்த குதிரைகள்லாம் வண்டி ஓட்டி தேர் இழுத்துட்டு போறச்சே அதோட பாதம் வேகமா போயிட்டு இருக்கு. குதிரையெல்லாம் வேகமா போற அந்த குதிரை பாதங்கள்ல இருந்து அந்த மண் ரோட்ல இருந்து மண்ணு புழுதியா வருது. அந்த புழுதி என்ன ஆறுது, காத்து அந்த டைரக்ஷன்ல போறது இல்லையா, இவ போற டைரக்ஷன்லயே போறதுனால இந்த புழுதி ஃப்ரண்ட்லயே போறது. இதே காத்து எயித்தாப்புல வீசினா என்ன ஆகும், அந்த புழுதி எல்லாம் சுதக்ஷன முகத்திலயும் திலீபனோட முகத்திலயும் பட்டிருக்கும். ஆனா இந்த காத்து ஆப்போசிட் சைடு அந்த அவளோட சைட்லயே போயிட்டு இருக்கிறதுனால இவ முகத்துல புழுதி படாமல் இருந்தாங்களாம். அந்த புழுதி பட்டு இல்லாட்டி என்ன ஆகுமா, அந்த புழுதி ஃப்ரண்ட் முடி இருக்கு இல்லையா, அங்கேயும் திலீபனுடைய கிரீடத்திலயும் பட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அந்த புழுதி அந்த பக்கமா போயிடுத்து. புழுதி படுறதுனால என்னென்ன சிரமங்கள் இருக்குமோ அந்த சிரமங்கள்லாம் இவ 2 பேருக்கும் இல்லாமல் காற்றும் அவர்களுக்கு அனுகூலமாக இருந்தது. திலீபனும் சுதக்ஷனும் வழியில நிறைய தடாகங்கள்லாம் பார்த்தா. தடாகம் மீன்ஸ் பாண்ட், நீர்நிலைகள் நிறைய இருந்தது. இந்த நீர்நிலைகள்ல நிறைய தாமரை மலர்கள். இந்த தாமரை மலர்ல எவ்வளவு தாமரை மலர் இருந்ததுன்னா அதோட வாசனை அப்படியே மனம் அப்படியே வீசுறதாம். அவ்வளோ நல்ல மனம், அந்த காத்தோட கலந்து தாமரை மனம். சாதாரணமா நம்ம தாமரை மனம் வீசி
அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது இல்ல. சாதம் இந்த ஊட்டில எல்லாம் போனா ரோஜாக்கள் நிறைய இருந்ததுன்னா ரோஜா வாசனை வீசுது, நிறைய ஒரே இடத்துல குவிஞ்சு இருக்கிற ரோஜா வாசனை வருதுன்னு சொல்லலாம். தாமரையே அவ்வளோ மனம் வருதுன்னா காற்றோட கலந்து, அப்படின்னா எவ்வளவு தாமரை இருந்திருக்கணும். அந்த தாமரையோட மனம் எல்லாம் சேர்ந்து அந்த தாமரையோட மனம் காற்றோட சேர்ந்து வந்ததை அவ அனுபவிச்சுட்டே போனாலாம். அதுக்கு காளிதாசர் என்ன சொல்ற, தாமரையோடைய மனம் சுதக்ஷிணை அண்ட் திலீபனுடைய மூச்சு காற்று போல மனம் வீசிட்டான். இத அதோட கம்பேர் பண்றதுக்கு பதிலா இவாள அந்த தாமரையோட மனம் எப்படி இருந்ததுன்னு காளிதாசர் இங்க அழகா எடுத்து சொல்றாரு. இவருடைய மூச்சு காற்று மனத்தை ஒத்து தாமரை மலருடைய மனம் இருந்தது. இதுதான் பொயட்ரியோடைய பியூட்டி. திலீபன் இப்படியே போயிட்டு இருக்கார். போற வழியில நிறைய ஊர்களும் வருது. சின்ன சின்ன காடுகள் மாதிரி இருக்கிற பகுதி போக சின்ன சின்ன ஊர்களும் நிறைய தாண்டி போயிட்டு இருக்கார். அந்த ஊர்கள்ல அவர் தாண்டி போகும்பொழுது அந்த ஊர்லாம் சின்ன சின்ன கிராமம். அந்த கிராமங்கள்லாம் பிராமணாளுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட கிராமம். அது திலீபன் அவளுக்காக கொடுத்தது. இந்த ஊரை தாண்டி போகும்போது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ராஜாவை மரியாதையோட ரிசீவ் பண்ணினாங்க. அவருக்கு என்னென்ன ராஜ மரியாதை, ஒரு பிராமணர் என்ன ஒரு மரியாதை பண்ண முடியுமோ, அர்க்கியம் கொடுக்கறது, அப்புறம் கால அலம்ப ஜலம் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் பண்ணி அவருக்கு மரியாதை பண்ணி அவருக்கு ஆசீர்வாதமும் பண்ணினார்கள். ஏன்னா அவர் அவருடைய ப்ரொடெக்டர் இல்லையா, அதனால ஆசீர்வாதமும் பண்ணினார்கள். இந்த கிராமம் எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு. அந்த கிராமத்துல நிறைய யூபஸ்தம்பங்கள் இருந்ததுன்னு சொல்றாரு. யூபஸ்தம்பம்ங்கிறது தூண். இந்த நிறைய ஹோமம் யாகம் எல்லாம் பண்ற இடங்கள்ல சில ஸ்தம்பங்கள்லாம் வச்சு பண்ணுவா. அந்த ஸ்தம்பங்கள்லாம் நிறைய அந்த ஊர்ல இருந்துதான். அதுக்கு காரணம் என்னன்னு, அது எதை குறிக்கிறதுனா அந்த ஊர்ல இருக்கிற பிராமணர்கள் தன்னுடைய யாகங்கள்லாம் நல்லபடியா விடாமல் செய்து கொண்டிருந்தார்கள்ங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அதை எடுத்து சொல்றார். அர்க்கியம் அப்படிங்கிறது இந்த சந்தனம் போன்ற வாசனை பொருள் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, புஷ்பங்கள்லாம், அதுக்கு பேரு அர்க்கியம்னு பேரு. நம்ம பூஜை பண்ணும்போது பாத்தியம்னு சுவாமிக்கு உதிரணி ஜலம் எடுத்து விடுவோம், கால அலம்ப ஜலம் அப்படின்னு. அப்புறம் அர்க்கியம் விடுங்கோ அப்படின்னு சொல்லும் போது ஒரு புஷ்பத்தை எடுத்து அத அரைச்ச சந்தனத்துல தொட்டு அதை ஆஃபர் பண்ணுவாங்க. அதேதான் இங்கேயும். அர்க்கியம்ங்கிறது பூ, சந்தனம், வாசன திரவியங்களை ஆஃபர் பண்றதுக்கு பேர் அர்க்கியம். அது பூஜையிலேயே நம்ம பார்க்கலாம். they will do the same thing in பூஜா. ஷோடசோபச்சார பூஜை பண்ணும்போது அதை பண்ணுவா. இப்ப ராஜா வர்றதை பார்த்துட்டு அந்த ஊர்ல இடையர்கள் வேற இருப்பா. ஒவ்வொரு கிராமத்துல ஒவ்வொரு மாதிரி ஒரு காரியம் பண்றவா இருப்பா இல்லையா, அதுல இடையர்கள். அவெல்லாம் என்ன பண்ணாலும் நல்ல காய்ச்சின வெண்ணெய், நெய் எடுத்துனது ராஜாவுக்கு ஆஃபர் பண்ணினாலும். அந்த நெய்யை அவர் போற வழியில என்ன பண்ணினார்னு எனக்கு தெரியாது. பட் அந்த நெய்யெல்லாம் ஒரு மரியாதைக்காக, ஏன்னா ராஜா அப்புறம் தெய்வம், கோவிலுக்கு போகும்போது, சுவாமியை பார்க்க போகும்போது, ராஜாவை பார்க்க போகும்போது, குருவை பார்க்க போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது, ஏதாவது வாங்கிட்டு போகணும், ஒரு எலுமிச்சம்பழமாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றது வெறும் கையோட ராஜாவை பாக்குறது தவறு. அவருக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர்களால என்ன கொடுக்க முடியுமோ, அது நெய் இருந்தாலும் அந்த நெய்யை கொண்டு போய், புது நெய், புதுசா காய்ச்சின நெய், அதை கொண்டு கொடுத்தாங்களாம். அப்புறம் வழிநடுக அவளும் திலீபனும் சித்தனாழி அவளோட உட்காந்து பேசிண்டு எல்லாம் குச்சலம் எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அவர் கிளம்பி போறார். திலீபனும் சுதக்ஷனும் நல்ல சுத்தமான வஸ்திரம் போட்டு இருக்காளாம். அந்த சுத்தமான வஸ்திரத்தை போட்டுண்டு அவ அந்த தேர்ல போகும்போது அது ஒரு அழகே தனியாக இருந்தது. ரொம்ப அழகா இருந்தாலும் தனி அழகாவே இருந்ததா அது பாக்குறதுக்கு. அது எப்படி இருந்ததுன்னா, பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் வருது இல்லையா, வசந்த காலம் வரும்போது சித்திர மாசம் வருது. அந்த சித்திர மாசத்துல சித்திர நட்சத்திரோட நிலா சேரும்போது, ஃபுல் மூன் சேரும்போது சித்ரா பௌர்ணமி இல்லையா.
அந்த சித்ரா பௌர்ணமி மாதிரி இருந்துதான் அவளை பாக்குறதுக்கு. அதாவது சுதக்ஷிணா வந்து சித்ரா நட்சத்திரமாகவும் திலீபன் வந்து பூர்ணச்சந்திரனாகவும் இருந்தாராம் பாக்குறதுக்கு. இந்த சித்ரா நட்சத்திரம் அண்ட் பூர்ணச்சந்திரன் சேர்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமா நம்ம பாக்குறோம் சித்ரா பௌர்ணமின்னு. அவ்வளவு அழகா இருந்தாங்களாம் பாக்குறதுக்கு. அழகிய தோற்றம் உடையவன் திலீபன், ரொம்ப அழகான ஹேண்ட்ஸம் ஃபெல்லோ. புதன் போல அறிவும் வந்து புத பகவான் வந்து புத்தி கூர்மைக்கு, புத்திக்கு நல்ல புத்தி வேணும்னா புத பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணுவான். இன்னைக்கு புதன்கிழமை, வில் ப்ரே டு புத பகவான். அவர் வந்து நல்ல புத்தி கூர்மையை தருவார். அப்புறம் வழியிலேயே பல விஷயங்களை வந்து சுதக்ஷிணைக்கு காமிச்சுட்டே போனாராம். ஏன்னா அவகிட்ட வந்து ஐபேடு வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குல்ல அந்த காலத்துல, கையில எடுத்துன்னு போறதுக்கு ஒண்ணும் இல்லை. இருந்தா அதையே நோண்டின்னு இருந்திருப்பாளா இருக்கும். ரொம்ப விஸ்ராந்தியா போனதால போற வழியில என்னென்ன அழகான விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த அழகான விஷயங்கள் எல்லாம் பார்த்துண்டு அதை பத்தி பேசிண்டு, ராஜாவும் அது சுதக்ஷிணைக்கு அது இந்த மாதிரி இது இந்த மாதிரி அப்படிலாம் வந்து பேசிண்டே அவர் போனாலாம். இந்த மாதிரி பேசிண்டே போனதால அவளுக்கு வந்து அந்த சிரமம் தெரியல. டிராவல்னால என்ன சிரமம் இருக்குமோ தேர்ல போகும்பொழுது அந்த சிரமம் இல்லாமல், அந்த டயர்ட்னஸ் இல்லாமல், எக்ஸாஷன் இல்லாமல் ஒரு என்ஜாயபிள் ஜேர்னியாக அவங்க 2 பேரும் போயிட்டு இருந்தா. சாயந்தரம் ஆயிடுத்து. இப்படி காத்தால கிளம்பினால சாயந்தரம் ஆயிடுத்து. அது வரைக்கும் வண்டியில தான் போயிட்டு இருக்கா. சாயந்தரம் ஆனோன்னு வசிஷ்டருடைய ஆசிரமத்தை போய் சேர்ந்துட்டா. வசிஷ்டருடைய ஆசிரமத்தை போய் சேர்ந்தப்புறம் குதிரைகளும் டயர்ட் ஆயிடுச்சு பை த டைம். அந்த குதிரை அப்கோர்ஸ் குதிரைக்கும் வழியில வந்து அதுக்கு என்ன கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்கா அப்பப்போ வேற வேற ஊர்ல இருக்கும்பொழுது. அப்புறம் அதுக்கு என்ன தண்ணி வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆட்கள்லாம் இருந்தாலே அவெல்லாம் அந்த குதிரையை பார்த்துருப்பா. பட் ஸ்டில் த ஹார்ஸ் வாஸ் டயர்ட். பாவம் அது ஓடி இருக்கு ரொம்ப தூரம். ஸோ அந்த குதிரைகளை வந்து அது எங்க போகணுமோ அந்த இடத்துல அனுப்பி வச்சுட்டு இவன் வந்து அங்க இருக்கா. இன்னும் உள்ள போகல. ஓகே, தேர்ல தான் இருக்கா, இன்னும் ரதத்துல இருந்து இறங்கல. ஸோ திலீபன் ஆசிரமத்துக்கு போன நேரம் அந்த ஆசிரமம் எப்படி இருந்ததுன்னா முனிவர்கள்லாம் திரும்பி வந்துட்டு இருந்தாலும். எங்க இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தானா அவெல்லாம் போய் இந்த ஹோமம் யாகம் எல்லாம் பண்றதுக்கு சமிட் வேணும் இல்லையா, அந்த சமிட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்காக எல்லாரும் போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு அப்பதான் திரும்பி வந்துட்டு இருந்தா. சமிட் அப்படிங்கறது வந்து பலாச மரத்துடைய ட்விக்ஸ். பலாச மரம்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துடைய ட்விக்ஸ். அதுக்கப்புறம் அரச மரத்துடைய ட்விக்ஸ். அதுதான் வந்து சமித்துங்கிறது. நமக்கு இங்க கடையில போய் வாங்கினா மாமரத்து இதெல்லாம் கொடுப்பா. மாமரத்துதும் அக்செப்டபிள் தான் இப்போ. பட் பலாச மரமும் அரச மரமும் ரொம்ப விசேஷமானதுதான். மெயினா வந்து ஹோமத்துக்கும் யாகத்துக்கும் யூஸ் பண்ணணும். இல்ல இல்ல அது வேற. இந்த மாதிரி அந்த மரங்களுடைய பிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாலாம். ஸோ அவ அந்த சமைத்த முதலிய விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றச்ச அவளை வந்து அக்னி பகவான் வந்து இன்விசிபிளா இருந்து, அவ கண்ணில் படாமல் இன்விசிபிளா இருந்து வரவேற்றுட்டு இருந்தாரா ரொம்ப சந்தோஷமா. சரி, அக்னி பகவான் இன்விசிபிளா இருந்தா காளிதாசருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வேதத்துல சொல்லியிருக்கோம், யாரெல்லாம் ஹோமயாகங்கள்லாம் நல்லபடியா செய்கிறார்களோ அந்த இடத்துல அக்னி பகவான் அவர் கண்களுக்கே தெரியாமல் இருந்து ரொம்ப சந்தோஷமா அவளெல்லாம் வாழ்த்துவாராம் அப்படின்னு வேதத்திலேயே இருக்கும். அக்னி பகவான் வில் ரிசீவ் தெம் அவ கண்ணுக்கு தெரியாம அப்படின்னு. இந்த மாதிரி அக்னி பகவான் அந்த முனிவர்கள்லாம் திரும்பி வரச்ச ரொம்ப சந்தோஷமா அவளெல்லாம் வரவேற்கின்றிருக்காரு. சாயங்காலம் அப்படிங்கறதுனால ஆசிரமத்துல மான்கள்லாம் நிறைய இருந்துதான். இந்த மான்கள் ஒரே ஒரு செகண்ட், இது வந்து இந்த 49th ஸ்லோகால வருதா இந்த அக்னி மென்ஷன்டா இருக்குங்கிறது? யா, இந்த சாயங்கால வேளையில வாழை இங்க வந்துட்டு இருக்கும்போது அங்க மான்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த மான்கள்லாம் எதுக்காக அங்க வந்திருக்குன்னா காட்டு நெல்லு தான் இருக்கும். அந்த நெல்லு எல்லாம் வந்து மான்கு எடுத்து கொடுப்பாளாம் ரிஷி பத்னிகள்லாம். ஸோ இந்த மான்கள்லாம் குழந்தைங்கள்லாம் எப்படி வந்து
அம்மாவை சுத்தி நின்னுட்டு இருக்குமோ அந்த மாதிரி அந்த மான்களும் வந்து அந்த பர்ணசாலை வாசல்ல ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான், தன்னுடைய பங்கு வேணும் அப்படிங்கறதுக்காக. இந்த ரிஷி பத்னிகளோட குழந்தைகள் எப்படி வந்து ஷேர் பண்ணிக்குமோ அந்த மாதிரி அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எல்லா மான்களும் அங்க இருக்கு. அப்புறம் ரிஷி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசிரமத்துல நிறைய மரங்கள் இருக்கும், இந்த மரங்களுக்கு எல்லாம் பாத்தி வெட்டி அதுக்கு டெய்லி தண்ணி விடுவா. இந்த தண்ணி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிடறதுக்கு பறவைகள் வரும் தண்ணி குடிக்கிறதுக்காக. அந்த பறவைகள்லாம் எங்க தான் இருந்தால் கிட்ட வந்து தண்ணி குடிக்காம போயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த ரிஷி பத்னிகள்லாம் வந்து அந்த இடத்த விட்டு உடனே நகர்ந்துடுவாளாம். அப்ப இந்த பறவைகள்லாம் பயம் இல்லாமல் வந்து தண்ணி குடிச்சிட்டு அங்கிருந்து போகுமா. சோ இந்த மாதிரியாக திலீபன் போன நேரத்துல ஆசிரமம் இந்த மாதிரிதான் இருந்திருக்கு. அங்க வந்து செட்டப் எப்படி இருந்ததுன்னா இப்படிதான் இருந்திருக்கு திலீபன் போன நேரத்துல. அப்புறம் சில மான்கள்லாம் ஆசிரமத்துல ஃப்ரண்ட்லயே முற்றத்திலேயே வந்து படுத்துட்டு இருந்துதான், ரொம்ப விசிராந்தியா ரிலாக்ஸ்டா தான் என்ன சாப்பிட்டோமோ அதை ஆசை போட்டு அதுவும் அது படுத்துட்டு இருந்தது. அந்த முற்றத்துல உலர்ந்த நீவார தானியம், நீவார தானியம்னா என்னன்னு எனக்கு தெரியல, மஸ்ட் பி நெல்லுன்னு நினைக்கிறேன். அந்த தானியங்கள்லாம் அங்க காய போட்டு அது காய்ஞ்சதால அதெல்லாம் ஒதுக்கி ஒரு பக்கமா வந்து குவியலாக வச்சிருந்தாளாம் ஒரு இடத்துல. அப்புறம் இந்த திலீபன் போன நேரத்துல ஆசிரமத்துல ஹோமமும் நடந்துட்டு இருந்தது. எல்லாரும் காலி பண்ணிட்டு போய் சமைத்து எடுத்துன்னு வந்துட்டான்னு அர்த்தம் இல்லை, அங்கேயும் ஹோமம் பண்ணிட்டு சிலர்லாம் இருந்திருக்கா. செவ்வாலாம் ஹோமம் பண்ணிட்டு இருந்திருக்கா. அக்னியில இருந்து அந்த புகை வரும் இல்லையா, ஹோம புகை, அந்த ஹோம புகை நெய்யோட சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த சமைத்து அதோட எல்லாம் சேர்ந்து நல்ல கமகமான வாசனை வீசிட்டு இருந்துதான், நல்ல வாசனையா இருந்துதான். அப்புறம் காத்துல வந்து இந்த புகை அப்படியே போய் ஆசிரமத்தையே ஃபுல்லா, நீங்களா எல்லாருக்குமே இந்த அனுபவம் உண்டு, ஒரு ஹோம புகையோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நெய்யெல்லாம் விட்டு பண்ணும்போது அந்த வெரைட்டி எல்லாம் போட்டு அப்புறம் அந்த ஹவிஸ் எல்லாம் விட்டு பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வாசனை உண்டு. ஸோ அந்த புண்ணியகரமான ஆசிரமத்துல அவ போய் இறங்கியிருக்கா. தே ஜஸ்ட் ரீச்ட். அங்க போனோன்னு திலீபன் தன்னுடைய மனைவிய ரதத்துல இருந்து இறக்கி விடுறார். அது வரைக்கும் ரதத்துலதான் இருக்கா, ரதத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவ போன நேரத்துல என்னென்ன நடந்திருக்குங்கிறத இங்க காளிதாசர் நமக்கு சொல்றாரு. வசிஷ்டரோட ஆசிரமத்துல இந்த முனிவர்கள் எல்லாருமே வந்து சபியர்கள். சபியாஸ் மீன்ஸ் பீப்புள் ஹூ ஆர் சஃபிஸ்டிகேட்டட் பீப்புள். இப்பெல்லாம் காட்டுலதான் இருக்காளே அப்படிங்கறதுக்காக ஒன்னும் தெரியாத, மரியாதை தெரியாத, நடைமுறைகள்லாம் புரியாத மக்கள்னு கிடையாது. முனிவர்களா இருந்தாலும் காட்டுல இருந்தாலும் நல்ல முறை தெரிந்திருக்கு, வர்றவாளை எப்படி வரவேற்கணும், எப்படி பேசணும், யார் யார்கிட்ட எப்படி இருக்கணும் எல்லாம் தெரிந்தவர்கள். வந்திருப்பது ஒரு ராஜா அப்படிங்கறதுனால, அந்த உலக ரீதி எல்லாம் தெரிஞ்சவாங்கிறதுனால ராஜாவுக்குரிய மரியாதை என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவளுக்கு அந்த வரவேற்பெல்லாம் கொடுத்து அவளை they made them feel comfortable. இந்த முனிவர்கள்லாம் எப்படி இந்திரிய நிகிரகம் உடைய முனிவர்கள், நல்ல சாதாரணமான மக்கள் கிடையாது. மனைவியோட வந்த திலீபனை மரியாதை செய்து அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுத்து, காரணம் என்னன்னா திலீபன் வந்து ராஜா அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ராஜாங்கிறவருக்கு வந்து தேசம்னா நாடு மட்டும் இல்ல காடும் சேர்ந்துதான். இந்த காட்டுல வாழற மக்களையும் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு ராஜாவுக்கு இருக்கு. இந்த காட்டுல வாழறவர்கள் முனிவர்கள் இருப்பார்கள், அப்புறம் காட்டுவாசிகள்னு சொல்ல ட்ரைபல் பீப்புள். தெர் ஆர் பீப்புள் ஹூ லீவ் இன் த ஃபாரஸ்ட். நம்ம பாக்குறோம் இல்லையா, குஹன்லாம் இருந்த அந்த மாதிரி ஃபாரஸ்ட்லயே வாழற மக்கள்லாம் இருக்காங்க, ட்ரைபல் பீப்புள். ஸோ அவ எல்லாருமே ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு திலீபனுக்கு இருக்கு. அவர் தன்னுடைய ரட்சகர் அப்படிங்கறதுனாலையும் இந்த முனிவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறார். அப்புறம் திலீபன் சாயங்காலத்துல செய்ய வேண்டிய ஜபம் ஹோம், சரி டயர்டா வந்துட்டேன்னா போறோம் காலை நீட்டின்னு உட்காரலாம் அப்படின்னு இல்லை. அவரு வந்தாலும் கூட சாயங்கால வேலையில அவருக்கு நித்திய கர்மாவெல்லாம் விடல. எல்லாரும் என்னதான் உட்காந்து பேசி எல்லாம் வாங்கோ எல்லாம் சொல்லி ஜூஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஆனாலும் கூட பேசிகிட்டே இருக்கல. அடுத்து என்ன, சாயங்கால வேலை
நித்திய கர்மா இருக்கு. அவர் பண்ண வேண்டிய ஜபம் ஹோமம் இதையும் செஞ்சப்புறம் மனைவியோட சேர்ந்து வசிஷ்டரை பாக்குறாரு. வசிஷ்டரும் அக்னியும் அருந்ததிக்கு வசிஷ்டர் வந்து அக்னி மாதிரியா, அருந்ததி வந்து சுவாகாதேவி. அக்னியில சுவாகா சுவாகா அக்னியே சுவாகா அப்படின்னு சொல்லி போடுறோம் இல்லையா, அந்த சுவாகா அப்படிங்கிறவர் வந்து அக்னி தேவியுடைய பத்னி. வசிஷ்டர் வந்து அக்னி மாதிரியும் அவருடைய பத்னி அருந்ததி வந்து சுவாகாதேவி மாதிரியும் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தார்கள். இந்த பரிசுத்தம்ங்கிற வார்த்தையை வந்து நிறைய இப்ப கிறிஸ்டியன்ஸ் எடுத்துட்டாங்க, பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி. பட் இங்க பரிசுத்தம்ங்கிற வார்த்தை நிறைய வருது இதுல டிரான்ஸ்லேஷன்ல. திலீபனுடைய இந்த ராஜ தம்பதிகள் இல்லையா, இவங்க சுதர்ஷனையும் திலீபனும், இந்த ராஜ தம்பதிகள் என்ன பண்றா, இந்த தம்பதிகளை குரு தம்பதிகளை நமஸ்காரம் பண்றா. குருவும் குரு பத்னியும் இந்த ராஜ தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்ல வார்த்தைகள்லாம் எடுத்து சொல்லி வரவேற்கிறாங்க. திலீபனுக்கு வந்து ரத்த சலனம், அதாவது ரத்தத்துல வந்ததால ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், கொஞ்சம் சிரமமெல்லாம் இருக்கலாம், பி பிசிக்கலி எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து அவருடைய உபச்சாரத்தாலேயே ஒரு நல்ல வார்த்தையாலேயே அவருடைய அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போற மாதிரி ஆயிடுதான். அவ்வளோ அழகா அவளுக்கு வந்து உபச்சாரம் பண்ணினாராம். அதுலயே அவருக்கு பாதி டயர்ட்னஸ் போயிட்டான். மகரிஷி மகரிஷிகள்லாம் எப்படி மன அடக்கத்தோட இருந்தாலோ அதே மன அடக்கத்தோட தான் திலீபனும் ராஜ்ய பரிபாலனம் செஞ்சுட்டு இருந்தாரு. ராஜ்ய க்ஷேமத்தை பற்றி அந்த மாதிரியாக அவர் பண்ணின அந்த ராஜ்யத்தை பத்தி வசிஷ்டர் அவர்கிட்ட விசாரிக்கிறார். என்னப்பா ராஜ்யம் எல்லாம் எப்படி இருக்கு, மினிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி குச்சலம் எல்லாம் விசாரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி விசாரணை வசிஷ்டரும் அவர்கிட்ட பண்றார். திலீபன் சொல்றார், சத்ருக்கள் கிட்ட இருந்து எனக்கு எந்த விதத்திலயும் பயம் இல்லை. காரணம் என்னன்னா சத்ருக்களே இல்லாமல் போயிடுது திலீபனுக்கு. அப்புறம் திலீபன் நல்லா பேசுறதுலயும் வல்லவன், கெட்டிக்காரன் அப்படின்னா நல்ல கெட்டிக்காரித்தமா எவ்வளவு நல்லா பேசுறான்னா அந்த கெட்டிக்காரி இல்ல, ஒரு கன்னிங் அண்ட் அந்த மாதிரியான கெட்டிக்காரத்தனம் இல்ல. He knew how to communicate. எவ்வளவு பேசணும், அளவோட பேசணும், முதல்லயே அந்த குணம் அவருக்கு இருந்திருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி பேசுறதும் நல்லா பார்த்து பேசக்கூடியவர். அதனால அதர்வ வேதத்தை நல்லா படித்த வசிஷ்டர் அவர் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாமல், ஓவர் ஜிகினாலாம் இல்லாமல் என்ன சொல்லணுமோ அத அர்த்தமுள்ள வார்த்தைகளாக யூஸ் பண்ணி சொல்ல வேண்டியதை கரெக்டா சொன்னார். எக்ஸ்ட்ராவா எதுவும் பேசல, கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்றாராம். என்ன சொல்றார், எனக்கு தேவர்களாலும் மனுஷர்களாலும் வர்ற கஷ்டத்தை நீக்கிறது நீங்க தான். குரு கிட்ட சொல்றாரு, தேவர்களாலும் மனிதர்களாலும் எனக்கு என்னென்ன கஷ்டம் வர வேண்டி இருக்குமோ அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்க நீக்கிடுறது, நீங்க தான் அதை நீக்கிறது. உங்களுடைய பாதுகாப்புல இருக்கிற எனக்கு இந்த ராஜ்யத்துல நிரந்தரமா க்ஷேமம் இருக்கு, அதனால எனக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் இல்லை. That is what he is meaning. When you are there, what is there for me to worry about? எனக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் இல்லை. இப்போ தேவர்களாலும் மனிதர்களாலும் அப்படின்னு எனக்கு பிரிச்சு சொல்ற, தேவர்களால என்ன மாதிரி கஷ்டங்கள் வரும்? நெருப்பு, நீர், வியாதி, பஞ்சம், சாவு, இதெல்லாம் வந்து தேவர்களால வரும். தேவர்கள் இதெல்லாம் பார்த்து கொடுக்குறாளா அப்படின்னா இல்ல. அதிக விருஷ்டி, என்னன்னா ரொம்ப ரொம்ப மழை, குறைச்சலான மழை, அப்புறம் தவறான நேரத்துல பெய்கிற மழையெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும், பயிரெல்லாம் நாசமாயிடும். பயிரெல்லாம் நாசமாயிடுச்சுன்னா அப்புறம் அங்க வந்து போதிய அளவுக்கு தானியங்கள் இருக்காது. தானியங்கள் அதிகம் இல்லைன்னா சாப்பாடு சரி வேண்டிய விஷயங்கள் சரியா இல்லைன்னா பசி இருக்கும். அப்புறம் அது வந்து ஃபேமின்ல போய் முடியும். அப்புறம் மழை இல்லாமல் போலாம், மழை அதிகமா இருக்கலாம், தவறான நேரத்துல பெய்யலாம். எப்படி இருந்தாலும் அது அழிவுக்கு காரணமாக ஆயிடுறது. இந்திரன் வந்து தன் வேலையை காமிச்சாருன்னா இந்த மாதிரி, அப்போ அங்க தேசத்துல பஞ்சம் இருக்கும், பசி இருக்கும், அப்புறம் அதனால வியாதிகளும் வரும். அதிகமாக
மழை ஃபேமின்லாம் இருந்தா அந்த தண்ணி இருக்காது, சரியான தண்ணி இருக்காது, வியாதிகள் வரும், அப்புறம் பஞ்சம் இருக்கும், சாவு. அப்கோர்ஸ் வியாதி வந்ததுன்னா வியாதியால அகால மரணங்கள் ஏற்படலாம். இல்லைன்னா ஒரு ப்ராப்பரா செழிப்பு ப்ராஸ்பரிட்டி இல்லைனாலும் தேசத்துல வந்து ஃபியரும் இருக்கும். ஸோ ஒரு ஆங்ஸைட்டி, ஃபியர், ஆல் தீஸ் வில் ஆல்சோ காஸ் சர்டன் டிசீசஸ். இந்த மாதிரியான இதுல வந்து இமோஷன்ஸையும் எடுத்துன்னு வரணும். இமோஷனல் ஃபியர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துன்னு வரணும். இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து தேவர்களுக்கு ஏற்படுற கோபத்தால ஏற்படுற விஷயம். மனுஷர்களால என்ன வரும் பார்த்தோம்னா, மனுஷர்கள் வந்து திருடர்கள் இருக்கலாம் ராஜாங்கத்துல, அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களே, அந்த காலத்துலயும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால நிறைய பிரச்சனைகள் உண்டு. அவங்களும் பிரச்சனைகள் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப கிரீடி பீப்புள் இருக்கலாம், கிரீடி கிங்ஸ், சின்ன சின்ன ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால உபதிரவங்கள் வரலாம். அப்புறம் எதிரிகள் இருக்கலாம், இந்த எதிரிகளால கஷ்டங்கள் வரலாம். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ரெண்டுமே அவருக்கு இல்ல, ஏன்னா வசிஷ்டர் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. வேதத்துல ஒரு பகுதி வந்து மந்திரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த மந்திரத்தை வந்து வசிஷ்டர் தன்னுடைய மந்திரங்களை யூஸ் பண்ணி, அவரே வந்து மந்திரம் திரஷ்டாரகா தான். இப்போ ரிஷினா the one who has, அவளுக்கு தான் வந்து இந்த உபனிஷத் மந்திரங்கள்லாம் ரிவீல் ஆச்சுன்னு சொல்றோம் இல்லையா. they received the mantras, it was not their own கபோல கல்பிதம். அவங்களுடைய இந்த உபனிஷத் மந்திரங்கள், வேத மந்திரங்கள்லாம் ரிஷிகள் தானாவே உட்கார்ந்து யோசிச்சு எழுதின மந்திரங்கள் கிடையாது. it was revealed to them by ஈஸ்வரா. அதனாலதான் அவர்களெல்லாம் சீயர்ஸ் அப்படின்னு சொல்றோம், ரிஷி அப்படின்னு சொல்றோம். இவர் என்ன பண்றார், திலீபனுடைய ராஜ்யத்துல அவருக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் எந்தவித ஒரு கஷ்டமும் வராமல் அவருடைய பிரார்த்தனைகள், அவருடைய மந்திரங்களாலேயே அவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காராம். பானங்கள், திலீபனுடைய பானங்கள் இருக்கு இல்லையா, இந்த அஸ்திரம் அண்ட் சஸ்திரம்னு சொல்லுவோம். இந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் வச்சுண்டு நேர்ல இருக்கிற எதிரிய வந்து கொல்றது வந்து வெப்பன்ஸ். பட் நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை வந்து தம்சம் பண்றது, நமக்கு என்ன கஷ்டம் வருதோ நமக்கே தெரியாது, அந்த கஷ்டங்கள் நம்ம கிட்ட வராமலே நம்மளை பாதுகாக்கிறது வந்து மந்திரங்கள். இந்த மந்திரங்களுக்கு அத்தனை சக்தி இருக்கு. அந்த மந்திரங்களை வசிஷ்டர் வந்து திலீபனுக்காக யாகம் மூலமாவும் ஹோமம் மூலமாவும் பண்ணி அவரை ரட்சித்து கொண்டிருந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அடுத்த வர ஸ்லோகத்துல தேவர்களின் கோபத்தால் வரும் தீங்கு நீங்கப்படும் வகை எப்படி அப்படின்னு இதுல சொல்றார். இவர் சொல்றார், திலீபன் வந்து குரு கிட்ட சொல்ற, நீங்க செய்யற ஹோமத்தினால கிடைக்கிற ஹவிஸ் இருக்கு இல்லையா, ஹவிர் பாகம், இந்த ஹவிர் பாகங்களை வந்து தேவர்கள் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறார். ஸோ ஹவிஸ்ங்கிறது இந்த பாயில்டு ஃபுட் ரைஸ் இருக்கு இல்லையா, சாதம், அது அந்த ஹவிர் பாகத்தை தேவர்கள் வந்து they get nourished by this ஹவிர் பாகம். பகவத்கீதையிலயும் சொல்ற, தேவர்களுக்கு வந்து ஹோம யாகங்கள் தான் அவளை வந்து நரிஷ் பண்றது. if you don't do all this properly, அவங்களும் நம்மளை bless பண்ண மாட்டாங்க. not because they intentionally decide not to bless, நம்ம அவங்களுக்கு நரிஷ் பண்ணினால்தான் அந்த நரிஷ்மெண்ட் நமக்கு திரும்பி வருது. தட்ஸ் சிம்பிள். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம என்விரான்மெண்ட்டை பத்திரமா பார்த்துட்டோம்னா நம்ம வந்து சேஃபா இருக்கோம் சொல்றோமே, அதே மாதிரிதான் தேவர்கள்ங்கிறது என்னது, இங்க இருக்கிற இந்த செடி கொடி மரங்கள் மழை இதெல்லாமே வந்து தேவர்கள் தான். வனம் அப்படின்னாலே தேவதான்னு சொல்றோம், வன தேவதான்னு சொல்றோம். இந்திரன்னா மழை, வாயுன்னா காத்து, பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் வந்து தேவர்களாக நம்ம பாக்குறோம். இந்த தேவர்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய கடமைனா என்ன, அவள் வந்து என்விரான்மெண்ட்டை நல்லபடியா பாத்துக்கிறது. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே இருந்திருக்கு நம்மளுடைய கல்ச்சர்ல. பட் அதை வந்து ரிலீஜியஸா இருந்திருக்கு. ஹோம யாகங்கள் மூலமாக தேவர்களையும் மரியாதையாக பாத்துக்கிறது, மரியாதையாக நடந்துக்கிறது, அது ஒரு கடமையாவே இருந்தது ஹோம யாகங்கள் பண்றது. ஸோ அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிர் பாகத்தை கொடுத்ததால இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தடையில்லாமல் எப்போ மழை கொடுக்கணுமோ அந்த நேரத்துல மழை கொடுத்துட்டு இருந்தாரா. அதனால பயிர்கள்லாம் வாடாமல் நல்ல செழிப்பா இருந்திருக்கு.
குருவே நீங்க மட்டும் இந்த ஹோமங்கள்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா மழை இருந்திருக்காது, அப்புறம் பயிர்கள்லாம் நல்லபடியா வளர்ந்துருக்காது, எல்லாம் வாடி போயிருக்கும். அப்புறம் என்னுடைய பிரஜைகள்லாம் எப்படி இருந்திருக்கா, அவளும் வந்து முழு ஆயுசோட, நம்ம சொல்றோம் இல்லையா, நல்ல தீர்காயுசு 100 வருஷம் வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி முழு ஆயுசும் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. லிவிங் லைக் தட், they lived a full life. யாருக்கும் பாதியில விட்டு போற மாதிரி இல்லை. ஸோ அவங்களுக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லை, பயமும் இல்லை, அப்புறம் ஈட்டி உபதிரவம் இல்லை. அதனால நல்ல சந்தோஷமாக அவர்கள் வாழ்கிறார்கள். காரணம் என்னன்னா உங்களுடைய தவம் தான், உங்களுடைய தபத்தால தான் நாங்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இந்த ஈட்டி உபதிரவம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்றாருல, அந்த ஈட்டினா என்ன நீங்க போட்டிருக்கு. ஈட்டினா அதிகமான மழை, ஒரு மழை இல்லாமல் போறது, எலி, வெட்டுக்கிளி, கிளி, இதனால வர்ற உபதிரவம், அதுக்கு பேர் வந்து ஈட்டி உபதிரவம்னு பேரு, ஈட்டி பாதை. எலியும் கிளியும் என்ன பண்ணுமா, வயல்ல இருக்கிற தானியத்தை சாப்பிட்டுடுமா. இந்த வெட்டுக்கிளி இருக்குல்ல, அது வந்து பயிர் அப்படியே வெட்டி 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 அழிச்சிடுமா. ஸோ வெட்டுக்கிளியும் நல்லது இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா அது ஒரு விசேஷம் பாருங்க. அது வந்து தெய்வானுகிரகம் எவ்வளவு வேண்டி இருக்குங்கிறது தெரியறது. தானியங்களை ரட்சிக்கணும். ஒரு இடத்துல நிறைய பூச்சி வருது, நிறைய பயிரெல்லாம் அழிஞ்சு போகுதுன்னா அந்த இடத்துல ஏதோ சரியில்லை, அந்த தேசத்துல ஏதோ சரியில்லை. தெய்வ குத்தம் அப்படின்னு சொல்றோம், நம்ம சிம்பிளா சொல்லிடுறோம், தெய்வ குத்தம் ஆயிடுச்சுப்பா, ஏதாவது பரிகாரம் பண்ணணுங்கிறோம். உண்மையாவே அது தெய்வ குத்தம் தான். தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியா செய்யாத போது நமக்கும் we are also not blessed by them. இந்த மாதிரி கஷ்டங்கள் இல்லாம இருக்காங்கன்னா செழிப்புக்கு முக்கியமான விஷயம். இதெல்லாம் இருந்தா செழிப்பு இருக்காது. எலி, வெட்டுக்கிளி, கிளி, கிளி வந்து ரொம்ப அழகுன்னு நம்ம கொஞ்சம், பட் கிளி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுங்கிறார். கிளியும் வந்து ரசிக்கிறத நம்ம பார்த்து ரசிக்கிற வரைக்கும் ஓகே, பட் அது வந்து தானியங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த வசிஷ்டர், பிரம்மருடைய புத்திரனான இந்த வசிஷ்டர், நீங்க வந்து என்கிட்ட இவ்வளவு ஸ்ரத்தையோட இருக்கேன், நான் என்ன நல்லா பாதுகாத்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பாத்துக்கிறேன், என்னுடைய செல்வங்களுக்கும் என்னுடைய வெல்த், என்னோட வாட் எவர், என்னுடைய கஜானா, அது எல்லாத்துக்கும் கூட எந்தவித ஆபத்தும் இல்லை. அதனால எனக்கு எப்பவுமே செல்வம் வந்து விருத்தி தான் ஆகுது, என்னைக்குமே குறைஞ்சது இல்லை. The wealth is always growing, never comes down. அந்த மாதிரி நான் திருப்திகரமா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு he's coming to the point. சுதட்சிணத்துல எனக்கு எல்லா வகையிலும் தகுந்த ஒரு மகன் இல்லையேன்னு எனக்கு ஒரு குறை இருக்கு. இத்தனை செல்வங்கள் இருக்கு, இத்தனை நிம்மதியா இருக்கேன், உங்களுடைய அனுகிரகத்தால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் இத்தனையும் இருந்தாலும் கூட என்னுடைய மனைவி சுதட்சிணை மூலமாக எனக்கு ஒரு மகன் இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை என் மனசுல ரொம்ப இருக்கு. என்னோட பித்திருக்கள்லாம் என்ன பண்றா, நான் இறந்தப்புறம் எனக்கு வம்சம் இல்லைன்னு என் பித்திருக்களுக்கு நல்லா தெரியும். சோ நான் சார்தம் பண்ணினா அவ என்ன பண்றாளாம், கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிறாளாம், ஃபுல்லா எடுத்து சாப்பிடாம, தங்களுக்கு பிண்டம் கிடைக்காதே அப்புறம் ஏன்னா சார்தம்ங்கிறது நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றோம், பித்திருக்களுக்கு வந்து அது 1 day, 1 year is 1 day. அதனால அந்த பித்திருக்கள் என்ன பண்றாலாம், எடுத்து வச்சுக்கிறாளாம், ஃபுல்லா வந்து அதை அனுபவிக்கிறது இல்லையா. ஏன்னா பிற்காலத்துல தனக்கு செய்யறது யாரும் இல்லாமல் போயிடுவாளே, இவனுக்கு சந்ததி இல்லையே அப்படின்னு. எனக்கு அப்புறம் தர்ப்பணம் செய்பவர்கள் இல்லாததால தர்ப்பண ஜலம் கிடைக்காது அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கு என்னுடைய பித்திருக்களுக்கு. அதனால அவள் ரொம்ப துக்கத்துல இருக்கா. அந்த துக்கத்தினால வந்து ரொம்ப பெருமூச்சு விடுறாளாம் அப்படின்னு. அந்த பெருமூச்சு வந்து அப்படியே சூடா இருக்கான், அந்த மூச்சு காத்து ரொம்ப சூடா இருக்கான். இவர் வந்து தர்ப்பணம் பண்றத நல்ல குளிர்ந்த ஜலம் தான் விடுறாராம். ஆனா அந்த குளிர்ந்த ஜலம் கூட இவளோட மூச்சு காத்துல சூடா இருக்கிற காத்துனால அது சூடாயிடுதான். அந்த சூடான காத்தையே சூடா போன அந்த ஜலத்தையே அவ வந்து
ஏத்துக்கிறாளாம் அந்த சூடா இருக்கிற ஜலத்தை. பித்தர்களுடைய நிலைமையை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். நான் யாகம் செய்யறேன், தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாமே செஞ்சுட்டேன், ரொம்ப சுத்தமான ஆத்மாவாக நான் இருக்கேன், அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவர்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நான் நல்லா பண்ணிட்டேன். ஆனா எனக்கு சந்ததி இல்ல. சந்ததி இல்லாதனால என்ன ஆயிட்டு, பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய கடமையே செய்ய முடியாதவனாக நான் இருக்கேன். இப்போ நமக்கு கடமை இருக்கு இல்லையா, தேவர்கள் கிட்ட கடமை இருக்கு, பித்திருக்கள் கிட்ட கடமை இருக்கு, ரிஷிகள் கிட்ட கடமை இருக்கு. தேவர்களுடைய கடமைக்கு தான் ஹோமயாகங்கள் பண்றோம். ரிஷிகளுக்கு நம்ம பட்ட கடனை பூர்த்தி பண்றதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறது, வேத ரட்சணம் பண்றது, இதெல்லாம் பித்தர்களுக்கு நம்ம பண்ற கடமை. ரிஷிகளுக்கு பண்ற கடமை. பித்திருக்களுக்கு பண்ண வேண்டியது தர்ப்பணம், ஸ்ரார்த்தம், இந்த மாதிரி பண்ண வேண்டிய கடமை. இந்த ஒரு கடமை என்னால சரிவர செய்ய முடியல, அதுக்கு ஒரு வழி இல்லாமல் ரொம்ப வருத்தமா இருக்கேன். எப்படி வருத்தமா இருக்காருன்னா, ஒளியும் இருளும் இருக்கிற லோகாலோக மலையை போல இருக்கிறேன். வாட் இஸ் திஸ் லோகாலோக மலை அப்படின்னா, உலகத்துல ஒரு கோடியில லோகாலோக மலைன்னு ஒரு மலை இருக்கான். அது யாரு பார்த்திருக்கான்னு தெரியாது. அப்படி ஒரு மலை இருக்கு. அந்த மலையோட ஒரு புறத்துல, ஒரு சைடுல மட்டும்தான் எப்பவுமே சூரிய வெளிச்சம் இருக்கும், இன்னொரு சைடு சூரிய வெளிச்சம் படவே படாது, இருட்டாவே இருக்குமா. அந்த லோக மலைய போல, லோக அலோக, ஓகே, லோகாலோக மலைய போல ஒரு பக்கம் அவருக்கு சந்தோஷம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா அவருக்கு ரொம்ப துக்ககரமா இருக்கான். அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில நான் இருக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப கடன்பட்டவன் ஆயிட்டேன் பித்திருக்களுக்கு. எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு மகன் இல்லையேன்னு. தவம், தானம் இதெல்லாம் போற இடத்துக்கு பிரயோஜனப்படும். ஆனா இதே ஒரு மகன் இருந்தா இங்கேயும் சந்தோஷம், போற இடத்துக்கும் திருப்தி தான். மகன் வேணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா பித்திருக்கடனை முடிக்கிறதுக்கு தான் மகன் வேணும், வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. தாங்களே சொல்லுங்க குருவே, நீங்க நல்ல ஜலம் விட்டு தண்ணி விட்டு மரத்தை வளர்க்குறேன், அந்த மரம் காய்ச்சி பூத்து பழுக்கும் பொழுதுன்னா உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலைன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்காதா? அப்ப என்ன பாக்குறேன், அப்ப உங்களுக்கும் என்ன பார்த்தாலும் வருத்தமா இருக்கும் தானே? எனக்கு ஒரு மகன் இல்லைன்னு உங்களுக்கும், சந்ததி இல்லைன்னு உங்களுக்கும் வருத்தமா இருக்கும் தானே? எனக்கு ஒரு மகன் வேணும்னு நீங்களும் விரும்புவீங்க இல்லையா அப்படின்னு அவர் கேக்குறாரு. என்னுடைய 3 கடன்ல 2 கடனை நான் திருப்திகரமா முடிச்சிட்டேன். இந்த 3வது கடனான பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய கடமையும் பாக்கி இருக்கு. அதை நான் எப்படியாவது ஒரு சந்ததியை விருத்தி பண்ணி அதன் மூலமா முடிச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. குளிக்க விரும்புற யானைய தூண்ல கட்டி போட்டுட்டா அந்த தூண் யானைக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுக்குமா. காலையும் கட்டி போட்டு நிறைய தண்ணியும் கொடுத்துட்டா யானைக்கு ஆனந்தமா குளிக்க முடியாது. அது மாதிரி கடல் இருக்கு, எனக்கு கடல்ல இருந்து விடுபட விரும்புறேன், ஆனா விடுதலை இல்லை எனக்கு, அதுல இருந்து தாங்க முடியாத ஒரு துக்கமா இருக்கு. தயவு பண்ணி எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறார். அந்த கடல்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும், நீங்க ஏதாவது ஒரு உபாயம் சொன்னா என்னோட முன்னோர்கள் எல்லாருக்கும் காரியம் கைகூடும்படி நீங்க தான் செய்யணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் இப்படின்னு அவரு மகரிஷி கிட்ட வேணும்னு மகரிஷி கண்ணை முடிக்கிறார். வசிஷ்டர் கண்ணை மூடி தியானம் பண்றார். தியானம் பண்ணிட்டு கண்ணை திறந்துட்டு ராஜா கிட்ட சொல்றார், சந்ததி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அவர் சொல்ற, உன்ன ஒரு காலத்துல நீ இந்திரனுக்கு உபகாரம் பண்றதுக்காக இந்திரலோகத்துக்கு போயிருந்த. அந்த இந்திரலோகத்துக்கு போயிட்டு நீ திரும்பி வரும்பொழுது வழியில கற்பக விருட்சம் இருந்தது. அந்த கற்பக விருட்சம் அடியில காமதேனுங்கிற பசு இருந்தது. அந்த காமதேனு பசு நீ வரும்பொழுது உன்னை பார்க்கணும்னு ஆசையா தான் இருந்தது, உனக்கு அனுகிரகம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு. ஆனா நீ அதை கவனிக்கல, அந்த பசு அங்க இருந்ததை நீ கவனிக்கல. அப்ப அந்த பசு ரொம்ப வருத்தப்பட்டு உனக்கு சாபம் கொடுத்துருது. என்ன சாபம்னா,
என்னுடைய சந்ததியை நீ வர்ஷிப் பண்ணி பரிகாரம் பண்ணினால்தான் உனக்கு சந்ததி வந்து விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அது சபிச்சிடுது. ஆனா உனக்கு அந்த சாபம் உன் காதுல விழல. காரணம் என்னன்னா அங்க ஆகாஷ கங்கா வேற ஃப்ளோயிங், அதோடைய அந்த ரோரிங் அந்த அந்த சப்தத்துல உனக்கு அது காதுல விழல, உன் காதுலயும் விழல, உன் தேரோட்டி காதுலயும் அது விழல. அதனால நீ அதை மிஸ் பண்ணிட்ட. ஸோ சாதாரணமா ஒரு பசு இருந்தா அந்த பசுவை வந்து அதோடைய வலப்பக்கமாக வரணுங்கிறது சாஸ்திரம். ஸோ அந்த பசுவை வந்து இக்னோர் பண்ணிட்டு வரக்கூடாது. பசுங்கிறது மங்களகரமான ஒரு விஷயம். வழியில பசு இருக்குன்னா வலதுபுறமா இருக்கும்படியாதான் நம்ம போகணுங்கிறது சாஸ்திரம். பட் நீ அந்த பசுவையே வந்து இக்னோர் பண்ணிட்டு வந்துட்ட. அதனால நீ அதை அவமானிச்சதுனால அது உன்னை சபிச்சுட்டோ. காமதேனுவை நீ சபிச்சதுனால உன் விருப்பம் நிறைவேறவே இல்லை இன்னி வரைக்கும். மரியாதைக்குரியவர்களை அவமதிப்பது வரவேண்டிய நன்மையை தடுக்கிற மாதிரி. நமக்கு நல்லது இருக்கு, நமக்கு நல்லது வர வேண்டியது நிறைய இருக்குதான். ஆனா அது என்ன பண்றது, நம்ம கிட்ட வராம போறதுக்கு காரணம் யாரை மதிக்கணுமோ அவர்களை மதிக்காமல் விட்டுட்டோம்னா நமக்கு வர வேண்டியது கூட நம்ம கிட்ட வராமல் போயிடும். இந்த மாதிரி பூஜிக்க தகுந்தவர்களை பூஜிக்கணும், பூஜிக்க தகுந்த விஷயங்களையும் பூஜிக்கணும், மதிக்கணும். ரொம்ப நாளா செய்ய வேண்டிய. ஆனா இப்போ வந்து எப்படி நீ போய் காமதேவனை பார்க்க முடியும்? ஒரு உபாயம் யோசிக்கிற, எப்படி அவனுக்கு வந்து சரி பண்றதுங்கும் போது, இல்ல இந்த மாதிரி சத்திரம்ங்கிற ஒரு யாகத்தை வந்து வருண பகவான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கார், ரொம்ப நாளா அது பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு வேண்ட ஹோம திரவியங்களை வந்து இந்த காமதேனு பசு தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா காமதேனுங்கிறது நம்ம விரும்புறதை கொடுக்கக்கூடிய, என்னுடைய இச்சையை நிறைவேற்றக்கூடிய பசு. whatever you ask it will give you. ஸோ அந்த காமதேனு உங்க பசு மூலமாக தான் இதெல்லாம் அவ வந்து வரவழைச்சுட்டு இருக்கா. அது வந்து பாத்தாள லோகத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப நீ போய் காமதேனுவை பார்க்க முடியாது, ஏன்னா பாத்தாள லோகமும் பாம்புகளால வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிற ஒரு இடம். ஸோ யூ கேனாட் கோ தேர். நீ இந்த நேரத்துல காமதேனு கிட்ட போய் மன்னிப்பு கேட்கவும் முடியாது. ஸோ நீ என்ன பண்ணு, காமதேனுடைய மகள் நந்தினி, அவ வந்து என்னுடைய ஆசிரமத்துலதான் இருக்கா அந்த பசு. நீ அந்த காமதேனுக்கு பதிலா நந்தினிக்கு சேவகம் பண்ணு. அவ மனம் குளிர்ந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஒரு உபாயம் கொடுத்திருக்காரு. இந்த உபாயத்தை ஏற்றுண்டு திலீபன் அடுத்து என்ன பண்றாருங்கிறதா வரப்போற ஸ்லோகங்கள்ல காளிதாசர் சொல்ல போறார். We'll see this in the next class. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். Yeah.